இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் தேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கடுமையான கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். மிகவும் ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் கூறிய கருத்து என்னவென்று கேட்டால், சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி நீங்கள் யாரும் எதுவும் விமர்சிக்க வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெற இருக்கின்ற மகளிர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். குறைந்தபட்சம் 5 லட்சம் பெண்கள், 5 லட்சம் மகளிர் அந்த வன்னிய மகளிர் மாநாட்டிலே கூட வேண்டும் என்று ஒரு கடுமையான கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக அதை நிறைவேற்றுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அவர்களுடைய மாவட்டங்களில், அவர்களுடைய சொந்த ஊர்களில் மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர் சொல்லியதோடு நில்லாமல், அந்த மாநாட்டை ஏன் நடத்துகிறோம் என்பதை பற்றியெல்லாம் மக்கள் மத்தியிலே தீவிர பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஐயா சொல்லியிருக்கின்ற காரணத்தால், ஏன் பூம்புகாரில் மகளிர் மாநாடு? தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது, ஏன் இந்தியாவில் இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடர்ந்து மகளிர் மாநாட்டை நடத்தியதில்லை. ஏதோ பெயரளவில் 1 அல்லது 2 மாநாட்டை நடத்தியிருப்பார்களே தவிர, பாட்டாளி மக்கள் கட்சியை போல, டாக்டர் ஐயாவை போல தொடர்ந்து மகளிர் மாநாட்டை நடத்தியதில்லை. ஏன் அந்த மகளிர் மாநாட்டிற்கு மட்டும் பூம்புகாரை தேர்வு செய்கிறார்கள்? ஏன் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு மகாபலிபுரத்தை தேர்வு செய்கிறார்கள் என்று கேட்டால், மகாபலிபுரத்தில்தான் பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திர விழா என்கின்ற குடும்ப விழாவை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்தி இருக்கிறார்கள். ஆகவேதான் சித்திரை மாதத்தில் வன்னிய இளைஞர் முழுநிலவு பெருவிழா என்ற பெயரில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடந்த அந்த இந்திர விழாவை அங்கே வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை போல ஏன் பூம்புகாரை மகளிர் மாநாடு நடத்துவதற்கான இடமாக தேர்வு செய்தார்கள் என்று சொன்னால், கற்பு கரசி கண்ணகி, பெண்களின் தெய்வம் கண்ணகி வாழ்ந்த இடம். அந்த பூம்புகாரிலிருந்து புறப்பட்ட கண்ணகிதான், பேசா மடந்தையாக இருந்த கண்ணகிதான் மதுரையிலே போய் பாண்டியன் அரசவையில் நீதி கேட்டாள். எப்பொழுது நீதி கேட்டாள்? தன்னுடைய கணவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு. அந்த கணவன் மீது பல தவறுகள் இருந்தாலும் கூட அந்த கணவன் கொலை செய்யப்பட்டான். காரணம், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒரு நிரபராதியின் மீது தவறான குற்றச்சாட்டை கூறி அவன் திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். தன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டது கூட, கொல்லப்பட்டது கூட கண்ணகிக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் எந்த தவறும் செய்யாத, திருடாத நிரபராதியான தன்னுடைய கணவனை திருட்டு பட்டம் சுமத்தி கொன்றிருக்கிறார்களே என்கின்ற ஆவேசத்தில் தான் அழுது வடியும் கண்களோடும் அலைபாயும் கூந்தலோடும் ஆவேச நெஞ்சத்தோடும் பாண்டிய மன்னன் ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியன், அவன் வாள் எடுத்தால் பயம் நடுங்கும் என்று எந்த பயமும் துளி கூட இல்லாமல் நெடுஞ்செழியனிடம் நீதி கேட்டாள் கண்ணகி, வழக்குரைத்தாள் கண்ணகி. தன்னுடைய கணவன் திருடன் அல்ல, அவன் குற்றவாளி அல்ல, நிரபராதி என்று ஊர் உலகத்திற்கு நிரூபித்து விட்ட பிறகு, தன்னுடைய கணவன் கொல்லப்படுவதற்கு காரணமான அந்த மதுரை மாநகரம் தீப்பிடித்து எரியட்டும் என்று தன்னுடைய ஒரு மார்பகத்தை அறுத்து எறிந்து, இந்த மதுரை மாநகரம் தீப்பிடித்து எரியட்டும் என்று சொல்கின்ற பொழுது கண்ணகி சொன்ன வார்த்தை, தீ திறத்தார் மீதே காய்க. மதுரையிலே மூண்ட தீ அங்கே இருக்கின்ற பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், சான்றோர்கள், நல்லவர்கள், குழந்தைகள், இவர்கள் மீது தீ பரவக்கூடாது. தீ தீயவர்கள் மட்டுமே பரவ வேண்டும், தீ தீயவர்களை மட்டுமே எரிக்க வேண்டும் என்று இதுவரை சர்வதேச நீதிமன்றங்கள் கூட தராத
ஒரு நேர்மையான நியாயமான தீர்ப்பை தன்னுடைய கூற்றின் மூலம் இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்தவர் கண்ணகி. ஆகவேதான் அந்த கண்ணகியின் வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாகவும் இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற கொடுமைகள், குற்றங்கள், இவற்றிற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் கண்ணகியை போன்ற போர்க்குணம் உள்ளவர்களாக பெண்களும் வர வேண்டும். கண்ணகியை போல நீதிக்கு போராடுபவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். எதிர்கால சந்ததியை நியாயம் கொண்டவர்களாக, நீதியை நேசிப்பவர்களாக, எப்படி இயேசுநாதர் மலை பிரசங்கத்திலே குறிப்பிட்டாரோ, வருத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின்பால் பற்று கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று மலை பிரசங்கத்திலே அவர் கூறியதைப் போல நீதியின் மீது பற்று கொண்டவர்களாக, அநீதியை எதிர்ப்பவர்களாக, போராட்ட குணம் படைத்தவர்களாக அவர்கள் நடத்துகின்ற போராட்டம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மையை ஏற்படுத்த வேண்டும், அது ஒரு நல்ல செயலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பூம்புகார் மகளிர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெறுகின்ற மகளிர் மாநாட்டை மிக சிறப்பாக நடத்துவதற்கு அனைவரும் ஏற்பாட்டை செய்யுங்கள். அதை பற்றி மட்டுமே உங்களுடைய எண்ணமும் செயலும் சிந்தனையும் இருக்க வேண்டும் என்று டாக்டர் ஐயா அவர்கள் நேற்று தைலாபுரம் தோட்டத்திலே நடந்த கூட்டத்தில் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்து இருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.